காய்ஸ். ஹாய் காய்ஸ். நீ என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா ரெசல்யூஷன் எடுக்க போகிறோம். ஆமாம், என்ன ரெசல்யூஷன்? நாங்கள் 2 பேர் ரெசல்யூஷன் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். அது என்ன ரெசல்யூஷன்னு போக போக தான் தெரியும். ஆமாம், நியூ இயர் ரெசல்யூஷன் நார்மலாக எல்லோரும் எடுக்கிறது தான். அதனால் ஓகே நம்மளும் எடுக்கலாம் அப்படின்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு நீ ஏன் ஸ்டார்ட் பண்ணு. நானா? நான் வந்து உலக அழகி நான் தான் அப்படி சீனை போட மாட்டேன் இனிமேல். இதெல்லாம் நியாயமா? ஆமா, உலக அழகியா இருந்துட்டு இப்படி எல்லாம் சீன் போடாட்டி நியாயம் இல்லதான். இதனால பரவாயில்ல. இல்ல 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 அப்படியே ஆப்போசிட். அதான் நானே ஒத்துக்கிட்டு அமைதியா சொல்லிட்டேன்ல, அப்போ சரின்னு ஒத்துக்கணும்ல. அப்படியே ஆப்போசிட்டா இடையில சொன்னதை நான் கவனிக்கவே இல்லை. அதான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இப்படித்தான், உலக அழகின்வா அப்புறம் உள்ளூர் கிளவின்னு வாங்க. சரி சொல்லித்தல. சரி ஓகே, நான் வந்து இனிமேல் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கலான் இருக்கேன். நீ தானே எந்திரிச்சு கீச்சிருவேன். சீக்கிரம்னா எத்தனை மணி? 8 மணிக்கெலாம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா, ஒரு 7:30. 7:30 தான் சீக்கிரமாம்மா. அப்போ லேட்டாக எழுந்திரிக்கிறதா எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பா நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. லேட்டாக இருக்கிறனாவா? இது வரைக்கும் என்ன ஒரு 12 hours தூங்கியிருப்பேனா? அதெல்லாம் தெரியல, தேவையில்லாத டாபிக். ஓகே, நான் இனிமேல் வந்து எனக்கு பழைய இன்ஸ்டா பயோலையே வந்து பார்த்தீங்கன்னா என்டமோஃபோபியா அப்படின்னு வந்து கீழே பயோவில் போட்டிருப்பேன். அப்படின்னா எனக்கு என்னென்னா பூச்சிகள்னா ரொம்ப பயங்க. அதாவது பூச்சினா எப்படின்னா கொசு, ஈ, எறும்பை தவிர எல்லாமே பயம். சின்ன சின்ன இந்த கரப்பாம்பூச்சி வெட்டிக்கிளினா கூட பயம். பேய்க்கு கூட பயப்படுவேனான்னு தெரியல, ஆனால் இதெல்லாம் ரொம்ப பயம். இனிமேல் பயப்படாமல் தைரியமா பார்த்தேன்னா இப்படி கையில் எடுத்து இப்படி தூக்கி போடலான் இருக்கேன். சும்மா பண்ணாத பைத்தியம். இதெல்லாம் நடக்கிறேன் நான் பண்ணுவேன். இங்கே உண்மையாகவே நிறைய எட்டுக்கால் பூச்சிலாம் இருக்கும். அதனால நிஜமான எட்டுக்கால் பூச்சி நீ இவன் இப்பெல்லாம் பண்ணுவாங்க அந்த சீரியஸா. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வச்சிருக்கிறதுக்கு பின்னாடி நிறைய எட்டுக்கால் பூச்சி இருக்கு. அதனால உண்மையாக போட்டானோன்னு நினச்சிட்டேன். பண்ணி நியூ இயர் அன்னைக்கு அடி வாங்கி சாவாத. சரி ஓகே. அடுத்து நீ. நான் இனிமேலாம் டெய்லி குளிக்கலான் இருக்கேன். நீ டெய்லி குளிக்காட்டியும் அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒருக்கா குளி. கப்பு தாங்கலை. என்ன இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான், சீரியஸா எடுத்துக்காத. ஆனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிப்பாங்க, இருந்தாலும் டெய்லி குளிக்கணும்ல. அதெல்லாம் குளிச்சுடுவேன் டெய்லியே. குளிர் காலத்துல ஓகே, வெயில் காலத்துல டெய்லி குளிச்சிடணும். சரி ஓகே ஓகே. குடும்ப மானத்தெல்லாம் ஓரளவுக்கு தான் வாங்க முடியும். ஓகே அடுத்து நீதான். நான் தானா? அதாவது அதிகமாக வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்குவேன், அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். மாதத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸாவது எடுத்துருவேன். நகையெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. ஆனால் இந்த பக்கம் நகை இந்த பக்கம் ட்ரெஸ்ஸுன்னு வச்சுருந்தாங்கன்னு வையேன், எதை சூஸ் பண்ணுவேன்? ட்ரெஸ்ஸை தான் சூஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு காஸ்டியூம் பைத்தியம். எனக்கே ஃபேஷன் டிசைனர் ஆகணும்லாம் ஒரு காலத்தில் ஆசை இருந்துச்சு. அதனால் ட்ரெஸ் எடுக்கிறது கம்மி பண்ணலாம். பீரோவில் இடம் இல்லை பாவம். ஈவன் ட்ரெஸ் எல்லாம் தனியாக ஒரு பேக் வச்சு, பீரோவில் இவ்வளோண்டு ஸ்பேஸ் இருந்துச்சு, அந்த ஸ்பேஸை தாண்டி இப்போ தனியாக ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டு இருக்கேன் பாவம். அதையும் நான் பிடிங்கிட்டேன். ட்ரெஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பேக்கில் வச்சுட்டு இருக்கேன் நான். சரி சரி, நல்ல விஷயம், அதை முதல்ல பண்ணு. அப்புறம் இந்த அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, மிந்த்ரா, மீஷோலாம் வச்சிருக்கேல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிடு. அதெல்லாம் டெலிட் பண்ணா எப்படி ட்ரெஸ் எடுப்பேன்? ஓ அதான் ரெசல்யூஷனா? சரி சரி ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் என்ன ட்ரெஸ் எடுப்பேன்? இந்த ரெசல்யூஷன்லாம் இன்னைக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுமா இல்ல டெய்லி ஃபாலோ பண்ணனும்? சரி தெரியாம சொல்லிட்டேன். சரி சரி ஓகே. பிறந்த நாள், பொங்கல், கிறிஸ்மஸ், பக்ரீத்து, அதுக்கப்புறம் நியூ இயர், இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் எடுத்துக்கலாம்ல. இதுக்கே வருஷத்துக்கு 10 ட்ரெஸ் 20 ட்ரெஸ் வந்துருச்சு. சரி விட, மாசத்துக்கு ஒன்றுன்றதுக்கு இதுக்கு ஓகே. சரி சரி நீ சொல்லு. மாசத்துக்கு ஒன்று தான், அப்புறம் தான் வரும். சரி சொல்லு சொல்லு. நான் என்ன சொல்லலாம்? இனிமேல் இவ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், அதுதான் என்னோட ரெசல்யூஷன். இதுக்கு முன்னாடி மட்டும் கேட்டு அப்படி கீழ்ச்சிட்டீங்க, இனிமேல் கேப்பேன்னு மாற்றி சொல்லிட்டேன். இல்லை இல்லை கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். என் பேச கேட்டு நீ உருப்படாமல் போயிட்டியாக்கும். ஆமாம், இவன் பேச்சை கேட்டு கேட்டு தான் நான் உருப்படாமல் போயிட்டேன். ஆனால் நான் அப்படி இல்லை. என்ன இருந்தாலும் நான் பாசம் வச்சுருக்கேன். இனிமேல் வந்து நிறையன்னு சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்றத கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் இதுவரை கேட்டதே கிடையாது, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் கேட்பாள். கேட்குற மாதிரி சொல்லணும், கேட்குற மாதிரி சொல்லணும் உடனே. ஓகே அடுத்து
நான் என்ன சொல்லலாம்? நான் எதிர்பார்க்கறத சொல்ல மாட்டியே. என்ன எதிர்பார்க்குற சொல்லு. ரோட்ல போனோன்னா குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி வந்து நேரா ரோட்டை தான் பார்ப்பேன். சைடில் போகிற பொண்ணுங்களை எல்லாம் பார்க்க மாட்டேன். அப்படியே நேராக கட்டியிருந்தாலும் கடிவாளம் கடிவாளம் கட்டினாலும் சைடில் தான் அதுக்கு தெரியாது, நேராக தெரியும். நேராக போகிற பொண்ணுங்களையும் பார்க்க மாட்டேன். ஓகே, நியாயமான இது, ஒத்துக்கிறேன். பண்றேன். பண்றியா? சரி. ட்ரை பண்றியா? பண்றேன். நானும் வந்து ரோட்ல எந்த பையனையும் பார்க்க மாட்டேன். ஆக்சுவலாக நான் எப்பயுமே பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து உலகத்திலேயே வந்து நல்ல பையன் பார்க்குற மாதிரி வரணும் ஒரு பையனா இவன் நினச்சி மைண்டை மாற்றிக்கிட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம். இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி நான் அப்படி இருக்கிறனால இவனையும் அப்படி இருக்க சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நானும் அதே மாதிரி இனிமேல் வந்து யாரையும் பார்க்க மாட்டேன். ஓகேவா? அப்படியே பார்த்தாலும் அவங்கள வந்து அண்ணாவாவோ தம்பியாவோ அப்பாவாவோ தான் பார்ப்பேன். அதுக்காக நீ பார்த்துட்டு தங்கச்சியா பார்த்தேன் அக்காவா பார்த்தேன்லாம் சொல்கிறேன். நீ பார்க்கவே கூடாது. நான் வந்து அப்பாவாவோ தம்பியாவோ பார்த்துக்கலாம். இதெல்லாம் உடனே தான் போட்டு ரோஸ்ட் பண்ணிடுவேன். சரி விடு. நான் என்ன சொல்லலாம்? ஃபாஸ்ட் ஃபுட் திங்க மாட்டேன். அதெல்லாம் மீன் நான் வெயிட் போடணும் பொடி. வேற என்ன? நீ வேணா இப்படி ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோ. இனிமேல் எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி தருவேன், ரெசல்யூஷன் எடுத்துக்கோ. நானாங்க வாங்கி தர மாட்டேன். கேட்கறதெல்லாம் வாங்கி தந்துடுவேன். முந்தா நாள் கூட பானிபூரி வாங்கி கொடுத்தேங்க. வாங்கி கொடுத்தனா இல்லையா? சரி ஓகே. என்ன அது என்ன பிரச்சனைனா, சொன்னதுலேருந்து நான் டெய்லி கூப்பிடுறேன், போலாண்டி கடைக்கு போலாண்டி தான் சாப்பிட்டு வரலாண்டி. இது வரைக்கும் ஒரு நாள் கூட வெளியே வரல. சரி ஓகே, இன்னைக்கு போகிற நியூ இயர் செலிப்ரேஷனாக வந்து போய் பானிபூரி வாங்கி சாப்பிட்றோம். நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு பானிபூரி. கேண்டில் லைட் டின்னரா போக முடியும். அதுக்குன்னு கரண்ட் இல்லைன்னா கேண்டில் வச்சு தான் டின்னர் சாப்பிடணும். வேற என்ன பண்ணுறது? அதுதான் இவன் கூட்டிட்டு போகிற டின்னர். அது மெழுகுவர்த்தியை பற்றி விளையாடிக்கிட்டு இருப்பான். நம்மளே மெயின் ஆஃப் பண்ணி விட்டுட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி அன்எஜுகேட்டட் பெல்லோலாம் கல்யாணம் பண்ணா இப்படித்தான். அன்ரொமான்டிக் அன்எஜுகேட்டட் பெல்லோ. சொல்லு அடுத்து ரெசல்யூஷனை சொல்லு. ரெசல்யூஷன் தான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ சொல்லு இப்போ. ஓகே, இந்த க்ரீம் அது இதெல்லாம் வந்து நிறையா செலவு பண்ணுறேன். அதாவது என்னென்னா நைட் க்ரீம், டே க்ரீம், சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரிலாம் செலவு பண்ணுறேன். சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டு, உங்களுக்கும் சொல்கிறேன். சன்ஸ்க்ரீன் வந்து போட்டிங்கன்னா எப்பயும் யங்காக தெரியலாம். அதனால் இப்போ சன்ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற க்ரீமெல்லாம் வந்து இந்த வருஷம் வாங்க வேணாம், போதும். அழகுக்கு அழகு சேர்த்தது போதும். ஓவர் அழகாயிட்டா அதுக்கப்புறம் வந்து மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து வேண்டாம், இவன் கூடயே இருந்துடலான்றதுக்காக. சரி இவன் கூடயே இருந்துடலான்றதுக்காக நான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்னடி பேசுற? எது? நான் வந்து மிஸ் யூனிவர்ஸ்க்கு போகாம இருக்கேன். இல்ல அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நேத்து தான் 2500 ரூபா போட்டு க்ரீம் வாங்கினான். இப்ப அதை யூஸ் பண்ண மாட்டான். இப்ப அது இல்ல, அந்த டப்பா தீர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த டப்பா தீர்றதுக்கே 2 மாசம் ஆயிரும். சரி ஓகே நாராயணி, இதெல்லாம் நீ சொல்லாத. என்ன இதெல்லாம் சொல்ல? எப்படி இருந்தாலும் ரெசல்யூஷன் எடுப்பாங்க, ஆனா ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் எடுக்கிறதே. சரி இல்ல நீ ஆனா ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கியா? நல்ல ஃபாலோ பண்ணுவேன், நான் ஃபாலோ பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணிடுவோம். ஓகே, நான் வந்து 10 மணிக்கு மேல ஃபோன் பார்க்க மாட்டேன். இவன் நான் 10 மணிக்கெல்லாம் பாப்பா மாதிரி தூங்கிடுறேன். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றானே தெரியலங்க. கரெக்டா சொல்லுவேன், 10 மணிக்கெல்லாம் படுத்துடலாம்டா, அப்பதான் காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியும்ட்டு. 10 மணிக்கு இல்ல இவ வந்து 10 மணிக்கு தூங்க மாட்டா. கரெக்டா 7:30 அப்படின்னா தூங்கிடுவாங்க மேடம். அதை நோட் பண்ணி வச்சிருப்பான். அப்பதான் எல்லா ஃப்ராட் வேலையும் பார்ப்பான் இவன் தூங்க வச்சுட்டு. அப்படி கிடையாது, 7:30னா தூங்கிடுறது, கொரட்டை விட்டு தூங்கிடுறது. அப்புறம் 10 மணிக்கு எழுப்புனா சொல்ல வேண்டியது. அப்புறம் வந்து நம்மளை திட்ட வேண்டியது, நீ எப்போ எழுப்புனேன்னு கேட்க வேண்டியது. ஃபோனில் அலாரம் வேற அடிக்கும், எந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு நீ எனக்கு அலாரம் ஆஃப் பண்ணு என்னைய கேட்க வேண்டியது. ஆமா திட்டுவேன், நான் தூங்கணுன்றக்காக வேணும்னே அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டியா, நான் ராத்திரி இந்த சாப்பிட வேணாமா எதுக்கு ஆஃப் பண்ணேன்னு கேட்பேன். அதனாலேயே அன்னைக்கு ஒரு நாள் ப்ரூஃபுக்கு வீடியோ வர எடுத்து வச்சிருக்கான். நான் தாங்க ஆஃப் பண்ணியிருக்கேன், எனக்கே தெரியல. விடு, நான் வந்து 10 மணிக்கு நீ வந்து படுத்துருவேங்கிற. ஆமா கரெக்டா? பார்க்கலாம். நான் இதுக்காகவே ஒரு நாள் முழிச்சிருந்து நீ தூங்குறியா இல்லையான்னு பார்க்குறேன். எப்போ தூங்குறானே தெரியாதுங்க. நான் தூங்கிடுவேன் 10 மணிக்கு. அதுக்கப்புறம் வீடியோ ஓடிட்டு இருக்கும், யூடியூப் வீடியோ. அது எப்போ ஆஃப் ஆகுது எதுவும் எனக்கு தெரியாது. ஓகே, நானா? சரி ஓகே, இப்போ வந்து ஒரிஜினலாக ரெசல்யூஷன் எடுக்க போகிறோம். ஒரே ரெசல்யூஷன், ஒரிஜினலாக ஒன்று, இந்த இயர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும்.
ஓகே ஓகேவா? நீ ஏன் வாய் கொடுக்க மாட்டற? சரி பரவாயில்ல, நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. நானா? ஐயோ, ஒரிஜினல் ரெசல்யூஷன். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த சனி வாயில தான் சனின்ற மாதிரி கஷ்டப்பட்டு இந்த வார்த்தைகள்லாம் விடாம முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடாம பொறுமையா அன்பான மனைவி அழகான துணைவி கிடைச்சாலே ஆனந்தமே அந்த மாதிரி இருக்கலான் இருக்கேன். என்ன? சரி ஓகே, நானும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து முக்கியமாக என்னென்னா ஷார்ட் டெம்பர். நான் உடனே கோவப்பட்டுருவேன், எதாக இருந்தாலும் கோவப்பட்டுருவேன், உடச்சிருவேன் எனத்தையாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன். நிறைய பொருள்லாம் உடஞ்சி போச்சு வீட்டில். ஆனால் முன்னாடியை விட இப்போ நிறையாவே வந்து கோவம் கட்டுப்பாடாக இருக்குது. கோவத்தை விட காதல் கொஞ்சம் அதிகமானதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையாவே கம்மியாக இருக்குது. ஃபர்ஸ்டெல்லாம் ஐயோ இவன் கூடலாம் எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு இருந்துச்சு. இப்போ இவன் இல்லைன்னா இருக்க முடியாதுன்ற அளவுக்கு வந்திருக்கு. ఎవరురా నువ్వు ఇంత టాలెంటెడ్గా ఉన్నావు? యు ఆర్ రియల్లీ ఎ గాడ్ గిఫ్టెడ్. இனிமேல் சுத்தமா கோவப்பட மாட்டேன். கோவப்படுவேன், வேணுங்கிற விஷயத்துக்கு மட்டும் கோவப்படுவேன். அது ஓகே. நீ வந்து நீ வேற பிள்ளைங்களோட ரீல்ஸ்க்குலாம் லைக் போட மாட்டேன், வேற பிள்ளைங்களை எல்லாம் பார்க்க மாட்டேன். அது கன்ஃபார்ம் பண்றேன். சரியா? இது செகண்ட் ரெசல்யூஷன் வேணா வச்சுக்கலாம். அது முன்னாடி சொன்னேன்ல, அது கன்ஃபார்ம் பண்றேன். இது செகண்ட் ரெசல்யூஷன். கோவப்பட மாட்டேன், எதையும் தூக்கி போட்டு உடைக்க மாட்டேன். ஓகே, ஹாப்பி. ஓகே, இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு ரெசல்யூஷன் நீ ஃபாலோ பண்ணு ப்ளீஸ்னு கேட்டேன்ல, அந்த மாதிரி உனக்கு ஏதாவது நான் மாத்திக்கணும் அப்படின்றதுனா என்ன? சீரியஸா மாத்திக்கணும்னா அந்த க்ரீம் போடாம இருந்தா சந்தோஷம். அதாவது நான் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட மாட்டேன். நைட் வந்து இத போட்டுட்டு தூங்குவேன், அவ்வளவுதான். ஓகேவா? நைட் வந்து ஒரு க்ரீம் போடு, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு க்ரீம், நைட் வந்து ஒரு க்ளோ இருக்கும், அதுக்காக ஒரு க்ரீம் போடுறாங்களா. அப்புறம் டே க்ரீம்னு சொல்லி ஒன்று போடுவாங்க, அது சன்ஸ்கிரீன். அது எல்லாருக்குமே இப்ப தேவைப்படுற ஒண்ணு. அப்புறம் வந்து பிரைட் ஆகணும், ஒயிட் ஆகணும்னு ஒரு க்ரீம் போடுவாங்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேங்க. ரொம்ப ரேர் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி தான் போடுறேன். என்ன? சரி ஓகே, அதை வந்து நான் மாற்றிக்கிறேன். அப்போ சண்டை போடுறதால எதுவும் மாற்றிக்க வேணாம். அவ்வளோவா சண்டை போடல, இருந்தாலும் பரவாயில்ல. நியாயமானதுக்கு தான் நான் சண்டை போடுவேன். கரெக்டா? கரெக்ட். சரி ஓகே, இதுதான் எங்கள் ரெசல்யூஷன். கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுவோம். முன்னாடி சொன்னதெல்லாம் ஃபன்னுக்கு, அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நான் அதெல்லாம் டெய்லி குளிச்சிடுவேன், அதை பற்றிலாம் ஒர்க் பண்ணி. ஆமாம், நானும் வந்து அதிகமாக க்ரீம்லாம் போட மாட்டேன், அதிகமாக ட்ரெஸ் வாங்க மாட்டேன். இதெல்லாம் உண்மை. நீ குளிக்கிறத மட்டும் ஒத்துக்கணும். சரி ஓகே, இதெல்லாம் பர்சனல் மேட்டர், கொஞ்சம் ஃபேமிலியை டேமேஜ் பண்ண முடியாது. சரி ஓகே, அவ்வளோதான். உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. ஃபேமிலியில் 1008 மண்டை உடைக்கிற பிரச்சனைகள் வரும், ஆனாலும் வந்து சண்டை போடாதீங்க. எங்களை மாதிரி வந்து ஒற்றுமையாக இருங்க. என்னத்துக்கு சிரிக்கிற? சீரியஸாக பேசிட்டு இருக்கேன்ல. இப்படியெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த வருஷம் வந்து சிரிக்காதீங்க. பாருங்க, பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி அன்பா பேசணும், ஓகேவா? பின்னாடி போய் வச்சு செஞ்சுக்கலாம், அப்படிலாம் இல்லை. சீரியஸாகவே வந்து என்ன சொல்றேன்னா, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. இந்த வருஷம் போன வருஷம் மாதிரி கஷ்டம்லாம் இருக்காது. நல்லாவே ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். நான் ஜோதிடர் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வருஷம் உங்களுக்காக அன்பாக நிலைய போகுதுன்னு. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து அடையும். ஆமாம், எனக்கு வேற ஜாதகத்தில் இந்த வருஷம் ஓஹோன்னு வருவேன். பணம் கொடுத்தலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விடுங்க. பை பை பை. பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் வந்து பெரிய ஆளாக வந்துடுவேன். பெரிய ஆளாக வந்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெரிய விஷயமா பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் அட்வான்ஸாக. அப்பா.